காட் bless you பிரதர் அண்ட் சிஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா திரித்துவம். திரித்துவம் என்றால் என்ன? பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் மற்றும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் ஆகியோர் மூன்றும் வெவ்வேறானவர்கள் அல்ல, ஒன்றான ஒருவரே என்பதாகும். அப்போ ஒருவேளை நாம் திருத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ளலைன்னா சர்வ வல்லமை தேவனுடைய ரகசியத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள நமக்கு சிரமமாக இருக்கும். தேவன் தாம் சிருஷ்டித்தவற்றின் வாயிலாகவே திருத்துவத்தின் அடிப்படையை நேரிய நமக்கு தெரிவித்திருக்கிறார். திருத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு நம்ம முதலாக நீர், அதாவது தண்ணி, அதோட உருமாற்றத்தை நம்ம கருத்து கொள்ளலாம். அதை எப்படி சொல்லுவோம்? H2O. நீர் ஒரு திரவம், ஆனால் அது வெப்பநிலை 0 டிகிரிக்கு குறையும் போது அது பனிக்கட்டியாகவும், அதை கொதிக்க வைக்கும் போது அது என்ன செய்யுது? நீராவியாகவும் மாறுகிறது. எனவே ஒரு பொருள் தான் அது தன்னோட நார்மல் ஸ்டேஜில் இருக்கும்போது நீராகவும், 0 டிகிரிக்கு போகும்போது என்னவோ பனிக்கட்டியாகவும் மாறுது. அது கொதிக்க வைக்கும் போது இல்லை வெயில் பட்டாலோ அது என்ன செய்யுது? ஆவியாகுது. அப்போ மூணும் சேர்ந்து ஒரு கதாபாத்திரத்தை தான் வதிக்குது. எதுனா H2O. எனவே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாகிய தேவனும் இம்மூவரும் ஒன்றான மெய்யான தேவன் ஆவார். வேறு வகையில் சொன்னால் ஒரே தேவனுடைய நம்முடைய இரட்சிப்பிற்காக பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவி ஆகிய 3 கதாபாத்திரங்களை வகிக்கிறார். இதுதான் திரித்துவம். ஆமேன்.